اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع. பாபு தத்ஹீரின் நஜாசாத்தி, அசுத்தங்களை சுத்தம் செய்தல் பற்றி வரக்கூடிய பாடம். நஜீஸுகளை சுத்தப்படுத்துவது சம்பந்தப்பட்டு வரக்கூடிய பாடம். அல் ஃபஸ்லுல் அவ்வல் அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதா ஷரிபல் கல்பு ஃபி இனாய் அஹதிக்கும், உங்களில் ஒருவருடைய பாத்திரத்திலே நாய் குடித்தால், வாய் வச்சு என்ன செய்தால் குடித்தால், ஃபல் யகுசிலுஹு சபஅ மர்ராத்தின், அந்த பாத்திரத்தை 7 முறை கழுவுங்கள். இதா ஷரிபல் கல்பு ஃபி இனாய் அஹதிக்கும் ஃபல் யகுசிலுஹு சபஅ மர்ரா, அந்த பாத்திரத்தை உங்கள் ஒருவர் 7 முறை கழுவட்டும். முத்தஃபகுன் அலைஹி. ஒஃபி ரிவாயத்தில் முஸ்லீம், முஸ்லீமுடைய ரிவாயத்தில் தஹூரு இனாய் அஹதிக்கும் இதா வலக ஃபீஹி அல் கல்பு, ஒரு நாய் அந்த பாத்திரத்திலே, சுத்தமான உங்களுடைய பாத்திரத்திலே அது வாய் வைத்தால் அதை சுத்தம் செய்வதனுடைய வழிமுறை. தஹூரு இனாய் அஹதிக்கும், உங்களில் ஒருவருடைய பாத்திரத்தை சுத்தம் செய்கின்ற வழிமுறை. எப்படிப்பட்ட பாத்திரம்? இதா வலக ஃபீஹி அல் கல்பு, அந்த பாத்திரத்திலே நாய் வாய் வைத்தால் உங்களில் ஒருவருடைய பாத்திரத்தை சுத்தம் செய்வதனுடைய வழிமுறை ஐ யகுசிலுஹு சபஅ மர்ராத்தின், 7 முறை அதை கழுவ வேண்டும். ஊலாஹுன்ன பித் துராப், அதில் முதலாவது தடவை மண்ணை வைத்து கழுவ வேண்டும். 7 முறை கழுவணும், அதில் முதல் தடவை மண்ணை கொண்டு கழுவ வேண்டும். அப்போ இந்த ஹதீஸை வச்சு சிலர் என்ன சொல்கிறாங்க, அப்போ கட்டாயம் இது வாஜிபு அப்படின்றாங்க. பாத்திரத்தில் வாய் வச்சா 7 முறை கழுவணும், அதில் முதல் தடவை மண்ணை வைத்து கழுவணும் என்பது இது என்னது வாஜிபு அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க, சில இமாம்கள். சிலர் இல்லை இது முஸ்தஹப்பு, இது ஏற்றமானது அப்படின்ற அந்த கருத்து தான் இதில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னா, நாயினுடைய எச்சில் என்னது ஒரு அசுத்தமான, அது நஜீஸு, ஓகேவா? சில இமாம்கள் சொல்கிறாங்க அது அசுத்தம் இல்லைனாலும் அதை கழுவுறது சிறந்தது, அது ஒரு அருவருக்கத்தக்க பிராணின்றதுனால. இது எல்லா இதுக்கும் என்ன செய்யும், அனைத்து நாய்களுக்கும் என்ன செய்யும், வளர்ப்பு நாய், வெறி நாய், எல்லா நாய்களுக்கும் இது என்ன ஆகும், பொருந்தும். அன்ஹு கால காம ஆராபியுன், அவர் ஆராபி எழுந்திருத்தார். ஃபபால ஃபில் மஸ்ஜிதி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு ஆராபி எழுந்து பள்ளிவாசலிலே சிறுநீர் கழித்தார். ஃபதனாவலஹுன் நாசு, மக்கள் அவரை கண்டித்தனர். மக்கள் அவரை சிறுநீர் கழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, மக்கள் பார்த்துட்டாங்க, அவர் கண்டிக்கிறாங்க. ஃபகால லஹும் அன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்களுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், தஅவுஹு, அவரை என்ன செஞ்சிருங்க, விட்டுருங்க, அவர் கழிக்கட்டும், அவர் என்ன செய்யட்டும், கழிக்கட்டும். வ ஹரீகு அலா பௌலிஹி சஜ்லம் மின் பாயின் அவு தனூபம் மின் மாயின், அவர் கழித்த பிறகு அவருடைய அந்த சிறுநீரின் மீது
என்ன செய்யுங்க, ஒரு வாளி தண்ணி என்ன செய்யுங்க, அதை ஊற்றி விடுங்கள். ஹரிகு, ஊற்றி விடுங்கள். ஃபைன்னமா புய்ஸ்தும், நீங்கள் அனுப்பப்பட்டிருப்பதெல்லாம் முயஸ்ஸிரீன, எப்படி அனுப்பப்பட்டுள்ளீர்கள், நளினம், ரொம்ப சாஃப்டாக நளினமாக நடந்து கொள்பவர்களாகத்தான் அனுப்பப்பட்டுள்ளீர்கள். வலம் துபாசு முஅஸ்ஸிரீன, கடினமாக நடந்து கொள்ள நீங்கள் அனுப்பப்படவில்லை என்று கூறினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமா புய்தும் முயஸ்ஸிரீனன்னு சொன்னாங்க. நீங்கள் நளினமாக லேசாக நடந்து கொள்வதற்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளீர்களே ஒழிய கடினமாக நடந்து கொள்வதற்கு அனுப்பப்படவில்லைன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ் புகாரில் வருது. இதே ரிவாயத் இன்னொரு இடத்துலையும் வருது. பாருங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கால பைனமா நஹனு ஃபில் மஸ்ஜிதி மா ரசூலுல்லாஹ், நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடன் மஸ்ஜிதில் இருந்த பொழுது, இது ஜா ஆராபியன், அந்த நேரத்தில் ஒரு கிராமவாசி வந்தார். ஃபகாம யபூலு ஃபில் மஸ்ஜித், அவர் எழுந்து பள்ளிவாசலிலே பவுல் இருக்கிறார், சிறுநீர் கழிக்கின்றார். ஃபகால அஸ்ஹாபு ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் சொன்னார்கள், மஹ் நிறுத்து நிறுத்து. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா தஸ்ரிமூஹு தஊஹு, அவரை என்ன செய்யாதீங்க, லா தஸ்ரிமூஹுனா அவரை இடைமறிக்காதீர்கள், இடையில் அவரை என்ன செய்யாதீங்க, நிறுத்தாதீங்க. சிறுநீர் கழிச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் நடுவில் ஸ்டாப் பண்ண அவருக்கு உடல் பாதிப்பு ஏற்பட்டுரும். அவரை இடைமறிக்காதீர்கள். தஊஹு, அவரை என்ன செய்யுங்கள், விட்டு விடுங்கள், அவர் முழுசாக என்ன செய்யட்டும், சிறுநீர் கழித்து முடிக்கட்டும். ஹத்தா பால, அவர் தரக்கூஹு ஹத்தா பால, அவர் சிறுநீர் கழித்து முடிக்கின்ற வரை சஹாபாக்கள் அவரை விட்டு விட்டார்கள். சும்மா இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாஹு, பிறகு அந்த கிராமவாசியை ரசூலுல்லாஹ் அழைத்தார்கள். ஏன்னா அவருக்கு தெரியாது இங்கே சிறுநீர் கழிக்கக்கூடாதுன்ற அந்த நாலேஜ் அவருக்கு இல்லை. கூப்பிட்டு சொன்னாங்களாம், ஃபகால லஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிராமவாசிக்கு சொன்னாங்களாம், இன்ன ஹாதிஹில் மசாஜித, நிச்சயமாக இந்த பள்ளிவாசல்கள் இருக்கிறது, லா தஸ்லஹு லிஷையின் மின் ஹாதல் பௌலி, இந்த பவுலிலிருந்து எதுவும் அதற்கு ஆகாது, இது பவுல் இருப்பதற்கான ஒரு இடமாக இது ஆகாது. வலல் கதிரி, கதிர்னா என்னது, அசுத்தம், பவுல் இருப்பதற்கும் அசுத்தம் இருப்பதற்கான ஒரு இடமாக இந்த இடம் என்ன செய்யாது, ஆகாது. இன்னமாஹியல் திக்ரில்லா வஸ்ஸலாத் வக்ராத்தில் குர்ஆன், இந்த பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கும் தொழுகுவதற்கும் குர்ஆன் ஓதுவதற்குள்ள இடம் இது. அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று. அப்போ உடனே இது ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு நசியத் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க. அவருக்கு தெரியாது கிராமவாசிக்கு. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அங்கிருந்த சஹாபாக்கள்ல ஒருத்தர் அமர் ரஜுலம் மினல் கௌமி, அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருவரை ஏவினார்கள். ஃபஜா பிதல்வி மின் மாயின் ஃபஸன்னஹு அலைஹி, ஒரு வாளி தண்ணி எடுத்து வர சொல்லி அதன் மீது தண்ணியை ஊற்றினார்கள். இப்போ அந்த காலத்தில் தர பள்ளிவாசல் கிடையாது, மண் பள்ளிவாசல். அப்போ சிறுநீர் கழித்து அது மேலே தண்ணி ஊற்றினாலே என்ன செஞ்சிடும், அந்த இடம் சுத்தமாயிரும், பூமி உறிஞ்சிக்கும், அப்போ அந்த இடம் சுத்தமாயிரும். இது நடந்தது எங்க, மஸ்ஜித் நபவியில். சொல்ல புரியுதா? அப்போ ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க, அவர் இடையில சிறுநீர் கழிக்கிறவரை இடைநிறுத்தம் செஞ்சிருந்தா அவருக்கு என்ன இருக்கும், உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கும். அல்லது இடையில நம்ம நிறுத்தியிருந்தால் அவர் கட்டுப்படுத்த முடியாமல் அவருடைய உடல்லையும் என்ன செஞ்சுருக்கலாம், அந்த சிறுநீர் ஆயிருக்கலாம். இதெல்லாம் கவனித்து ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அவரை முழுசாக கழிக்க விடுங்கன்னு என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. சொல்லிட்டு பிறகு பக்குவமாக எடுத்து என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. பள்ளிவாசலுடைய அந்த சிறப்புகளை என்ன செய்கிறாங்க, எடுத்து சொல்கிறாங்க. கரடு முரடாக என்ன செய்யாமல், நடந்து கொள்ளாமல். இது மண் தரைக்கு மட்டும்தான். இப்போ டைல்ஸு தரை, இந்த தரையாக இருந்தால் அப்போ அவங்க அதுக்கு என்ன முறையான முறையில் சுத்தம் செய்யணுமோ அந்த முறையில் சுத்தம் செய்யணும்.
அது அஸ்மா பின்து அபி பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹா காலத் சஅலத் இம்ரஅத்துன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண் ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். ஃபகால கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அரஐத இஹ்தானா இதா அசாப சௌபஹா அத்தம மினல் ஹைலத்தி கைஃப தஸ்னாவு, எங்களில் ஒருவர் தன்னுடைய ஆடையிலே மாதவிடாயினுடைய ரத்தம் பட்டுவிட்டால் அவள் என்ன செய்வது? கைஃப தஸ்னாவு, மாதவிடாய் ரத்தம் துணியில் பட்டுருச்சு, என்ன செய்யறது? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லா சொன்னார்கள், இதா அசாப சௌப இஹ்தா குன்ன அத்தம்ம மினல் ஹைலா, அப்போ மாதவிடாயினுடைய ரத்தம் உங்களில் ஒருவருடைய ஆடையிலே பட்டால் ஃபல் தக்ருசுஹு, அதை சுரண்டி விடுதுன்னா அப்போ காஞ்சிருக்கு. ரத்தம் பட்டு என்ன செஞ்ச, ரத்தம் தான் பட்டோன்னு உடனே காஞ்சிருது. காஞ்ச என்ன செய்யறது அப்படின்டா, ஃபல் தக்ருசுஹு, காஞ்ச அந்த ரத்தம் இருக்கக்கூடிய அந்த பகுதி என்ன செய்யட்டும், சுரண்டி விட்டு, சும்ம லி தன்லஜுஹு தன்லஹு, சும்ம லி நலஹ லி தன்லஹு, அதன் மீது தண்ணீர் தெளிக்கட்டும், சிறு சிறிதாக என்ன செய்யட்டும், தண்ணி தெளித்து கழுவிக்கொள்ளட்டும். சும்மலி துசல்லி ஃபீஹி, பிறகு அதிலே அவர் அந்த ஆடையுடனே தொழுது கொள்ளட்டும். அப்போ காய்ஞ்ச அந்த பகுதியை மட்டும் என்ன செஞ்சது, சுரண்டி விட்டு தண்ணியை தெளித்து கழுவிட்டு அந்த ஆடையுடனே அவர் தொழுகட்டும். முத்தஃபகுன் அலைஹி. அன் சுலைமான் இப்னு யஸார் கால சஅல்து ஆயிஷா அனில் மணி யுசீபு சௌப, விந்து என்ன செய்து ஆடையிலே பட்டு விட்டால் அதை பற்றி நான் ஆயிஷா இடத்திலே நான் கேட்டேன். ஃபகாலத், ஆயிஷா நாயி சொன்னார்கள், குந்து அகசிலுஹு மின் சௌபி ரசூலில்லா, ரசூலுல்லாவுடைய ஆடையிலே நான் அந்த இந்திரியத்தை நான் கழுவுவேன். ஃபயஹ்ருஜு இல சலாத், ரசூலுல்லா தொழுகையின் பக்கம் செல்வார்கள். வ அசருல் குஸ்லி ஃபி சௌபிஹி, அவருடைய ஆடையில் அந்த இடத்துல நான் கழுவுன அந்த அசர் அடையாளம் இருப்பதுடன், அப்போ ஆடையில் மணி பட்டு விட்டால் என்ன செய்ய வேண்டியதுதான், முழு ஆடையை என்ன செய்யணும், கழுவணுன்ற அவசியம் இல்லை. எந்த இடத்துல அது இருக்குதோ அந்த இடத்த பகுதி என்ன செஞ்சால் போதும், காஞ்சிருந்துச்சுன்னா சுரண்டி விட்டு அந்த இடத்த கழுவிட வேண்டியதான். அப்போ அந்த மணி ஈரமாக இருந்துச்சுன்னா கழுவி என்ன செய்ய வேண்டியதான், முழு ஆடையை கழுவ தேவையில்லை, அந்த பகுதியை மட்டும் என்ன செய்ய வேண்டியதான், கழுவி சுத்தம் பயன்படுத்தினா பயன்படுத்திக்கலாம். அடுத்த ஹதீஸ் நமக்கு வேற என்ன காட்டுதுன்னா, அனில் அஸ்வது வ ஹம்மாமன் ஆயிஷா காலத் குந்து அஃப்ருக்கல் மணிய மின் சௌபி ரசூலுல்லா, ரசூலுல்லாவுடைய ஆடையிலிருந்து மணியை நான் என்ன செய்வேன், அஃப்ருக்குனா என்ன அர்த்தம், சுரண்டி விடுவேன்னு அர்த்தம். அஃப்ருக்குனா என்ன அர்த்தம், சுரண்டி விடுவேன். இதே ஹதீஸுடைய தொடர்ச்சி இன்னொரு ரிவாயத்தில் வருது, சும்ம யுசல்லி ஃபீஹி, அதிலேயே தொழுகுவார்கள். அப்போ என்ன அர்த்தம், ஈரமாக இருந்துச்சுன்னா கழுவி அந்த ஆடையை பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னா அது காஞ்சு போச்சு அப்படின்டா நகத்தாலேயோ வேறு பொருளாலேயோ அதை சுரண்டி விட்டு கழுவ தேவையில்லை, அப்படி பயன்படுத்திக்கலாமா? கேள்விப்பட்டுறீங்களா? முன்னாடி காஞ்சிருச்சுன்னா அந்த இதை மட்டும் சுரண்டி எடுத்து விட்டுட்டு கழுவ தேவையில்லை அப்படின்றது இந்த ஹதீஸின் மூலமாக சொல்கிறாங்க. குந்தோ அஃப்ருக்குல் மணிய மின் சௌபி ரசூலில்லா. அன் உம்மி கைஸ் பின்து முஹ்சின் அன்னஹா அத்தத்
பி இப்னின் லஹா சகீரின். அப்போ மணி ஆடையில் பட்டா என்னன்றது இந்த மேலே ஹதீஸுகள் நமக்கு காட்டுது. அடுத்து உம்மு கைஸ் பின்து முஹ்சின் அன்னஹா அத்தத் பி இப்னின் லஹா சகீரன். அவங்க நபியோடத்தில் வர்றாங்க தன்னுடைய சின்ன குழந்தையை அழைத்து கொண்டு. எப்படிப்பட்ட சின்ன குழந்தை? லம் யகுலி தஆம இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது சாப்பிடாத சின்ன குழந்தை, இது வரைக்கும் உணவு சாப்பிடலை, பால் மட்டும்தான் குடிக்குது. உணவு சாப்பிடாத பால் மட்டும் அருந்தக்கூடிய குழந்தையை ரசூலுல்லாவின் பக்கம் அழைத்து வருகிறார்கள். ஃபஅஜ்லஸஹு ரசூலுல்லாஹ் அந்த குழந்தையை அமர வைக்கிறார்கள். ஃபி ஹிஜ்ரிஹி தன்னுடைய மடியிலே. பார்த்தா ஃபபால ஃபி சௌபிஹி ஃபபால அலா சௌபிஹி, ஆடையில் என்ன செஞ்சிருது? அந்த குழந்தை பவுல் இருந்துருது, சிறுநீர் கழித்து வருது. ஃபதஆ பிமாயின், ரசூல்லா தண்ணி எடுத்து வர சொல்லி ஃபனலஹு வலம் யக்ஸில்ஹு, அந்த சிறுநீர் பட்ட இடத்துல தண்ணியை தெளிச்சு விட்றாங்க. ஆனால் என்ன செய்யலை? கழுவவில்லை. சொல்லுங்க. அப்போ இந்த ஹதீஸ் என்ன செய்யுது? பால் மட்டும் குடிக்கக்கூடிய, உணவு சாப்பிட ஆரம்பிக்காத ஆண் குழந்தையினுடைய சிறுநீர் பட்டுச்சுன்னு அப்படின்னா அந்த இடத்துல கழுவ தேவையில்லை, தண்ணியை மட்டும் தெளித்து விட்டால் போதும். ஆனால் இதுவே உணவு சாப்பிடாத பால் மட்டும் குடிக்கக்கூடிய பெண் குழந்தையினுடைய சிறுநீர் பட்டுருச்சுன்னா அதை தண்ணீரால் கழுவி சுத்தம் செய்யணுமா சட்டம். ஓகேவா? ஆண் குழந்தையாக இருக்கக்கூடிய பால் மட்டும் குடிக்கக்கூடிய குழந்தை தான் தெளிச்சா போதும். பெண் குழந்தையினுடைய சிறுநீர் பட்டுட்டா கழுவி சுத்தம் செய்யணுன்றாங்க. ஆன் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கால சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூல், ரசூலுல்லாஹ் சொல்வதாக நான் கேட்டிருக்கிறேன். இதா துபிகல் இஹாபு ஃபக்கது தஹுர. இதா துபிகல் இவஹாபு என்ன அர்த்தம்? தோல் பதனிடப்பட்டு விட்டால் அது தூய்மை அடைந்து விடும். ஹலோ இஸ்லாம். துபிகனா பதனிடப்பட்டால், அல் எஹாபு தோல் பதனிடப்பட்டால், ஃபக்கது தஹுர அது என்னவாகிவிடும்? சுத்தமாகிவிடும். ரவாஹு முஸ்லிம். என்ன செய்யுது? பதனிடப்பட்டால் அது என்ன பதனிடனா என்ன செய்வோம்? உப்பு போட்டு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு என்ன செய்யுது? அந்த இது பண்ணால் தூய்மை ஆயிரும், அதை பயன்படுத்தலாம். ஆனால் நாயுடைய தோல், பன்றியுடைய தோல் பதனிடப்பட்டால் தூய்மை அடையுமான்றதில் ரெண்டு விதமான கருத்து இருக்குது. ஆனால் பெரும்பான்மை ஜும்ஹூரான உலமாக்களுடைய கருத்து அது பதனிடப்பட்டாலும் திபாக செய்யப்பட்டாலும் பன்றியுடைய நாயினுடைய தோல் என்பது என்னவாகாது? சுத்தமாகாதுன்றதான் ஜும்ஹூரான உலமாக்களுடைய கருத்து. அப்போ செத்த பிராணிகளுடைய அந்த இதை என்ன செய்கிறது? அந்த கறியை சாப்பிட்றதுக்கு தான் தடை செய்யப்பட்டிருக்கே தவிர அதனுடைய தோலை திபாக செய்தால் பயன்படுத்துவதில் தவறில்லை. ஓகேவா? அது இந்த ஹதீஸ் பொதுவாக வந்திருக்கிறதுனால அந்த கருத்து இதில் இருக்குன்னு உலமாக்கள் சொல்கிறாங்க. இதா துபிகல் இஹாபு ஃபக்கது தஹுர. ஆனால் அதில் கருத்து வேறுபாடு இருக்குது, அடுத்தடுத்த ஹதீஸ் நம்ம காட்டுது. ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கால துஸத்திக அலா மௌலாத்தின் லி மைமூனத பிஷாத்தின். மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்குரிய அடிமைக்கு ஒரு ஆடு ஒன்று தர்மம் செய்யப்பட்டது. அவங்களுக்கு ஒரு ஹதியாவா ஒரு ஆடு வந்திருக்கு, ஒரு சதக்காவா. அந்த ஆடு மாத்தத் அது என்னவாயிருச்சு? ஒரு ஆடு அது மரணித்து விட்டது. மர்ரபிஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அவர்களை கடந்தார்கள். கால கேட்டார்கள், ஹல்லா அஹத்தும் இஹாபஹா
ஃபதபகுதுமூஹு ஃபன்தஃபஅதும் பிஹி. நீங்கள் இந்த தோலை எடுத்து பதனிட்டு அதை கொண்டு நீங்கள் பயன்பெறவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க, அங்கே இருந்தவங்க, இன்னஹா மைத்தத்துன், அது செத்ததாச்சே. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, இன்னமா ஹுர்ரிம அக்குலுஹா, ஹராமாக்கப்பட்டதெல்லாம் அந்ததை சாப்பிடுவதைத்தான் ஹராமாக்கப்பட்டிருக்கு. சாப்பிட்றதா ஹராமே ஒழிய எது ஹராம் இல்லை. அதை பதனிட்டு அந்த தோல் நம்ம பயன்படுத்தலாம். முத்தஃபக்குன் அலைஹி. அப்போ இந்த ரிவாயத்தை நமக்கு என்ன காட்டுது? ஆடு மாடு ஒட்டகம் இதெல்லாம் செத்துருச்சு அப்படின்னா அதை சாப்பிட்றது தான் ஹராமு. அதனுடைய தோலை பதனிட்டு நம்ம பயன்படுத்துறதுல எந்த தவறும் இல்லை. அண்ட் சௌதா ஜௌஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத், அவங்க அறிவிக்கிறாங்க, மாத்தத்துலனா ஷாத்துன், எங்களுக்குரிய ஒரு ஆடு மரணித்து விட்டது. ஃபதபகுனா மஸ்கஹா, அதனுடைய அந்த தோலை நாங்கள் என்ன செய்தோம்? பதனிட்டோம். சும்ம பிறகு மா ஜில்னா நன்பித்து ஃபீஹி, நாங்கள் அதிலே பழச்சாற்றை ஊற்றி வந்தோம். எந்த அளவுக்குன்னா ஹத்தா சார ஷன்னன்னா ஷின்னன் போட்டிருக்கா, ஷன்னன், அது ஒரு துருத்தி, தோல் துருத்தின்னு சொல்லுவாங்களே, இந்த தண்ணி ஊற்றி வைக்கிற அந்த தோல் துருத்தியாகவே அது என்னவாயிருச்சு? மாறிடுச்சு. நல்ல இற்று போய் இறுகி போய் நல்லா கெட்டியான ஒரு பாத்திரம் மாதிரி என்ன ஆயிடுச்சு? ஆயிடுச்சு. ரவாஹுல் புகாரி. அல் ஃபஸ்லு சானி அன் லுபாபா பின்துல் ஹாரிஸ் கால கானல் ஹுசைன் இப்னு அலியின் ஃபி ஹிஜ்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலே ஹுசைன் இப்னு அலி அவர்கள் இருந்தார்கள். ஃபபால அலா தௌபிஹி, அவங்க ஆடையில் என்ன செஞ்சிட்டாங்க? சிறுநீர் கழித்து விட்டார்கள். ஃபகுல்து இல்பஸ் தௌபன், ஒரு ஆடையை என்ன செய்யுங்க நீங்கள் அணிந்து கொண்டு, வஅதினி இஸாரக ஹத்தா அக்ஸிலஹு, உங்களுடைய கீழாடையை கொஞ்சம் கழட்டி கொடுங்க, நான் என்ன செய்கிறேன்? அதை கழுவி தரேன் உங்களுக்கு. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, இன்னமா யுக்ஸலு மின் பௌலில் உன்சா, ஆண் குழந்தையினுடைய சிறுநீரைத்தான் ஆடையில் பட்டுவிட்டால் அது என்ன செய்யும்? கழுவப்படும். வயும்லஹு மின் பௌலி தக்கரி, ஆண் குழந்தையினுடைய பவுல் என்றால் தெளிக்கப்படும். நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, அது இந்த ரிவாயத்து தான். அப்போ பால் மட்டும் குடிக்கக்கூடிய உணவு அருந்தாத அந்த பெண் குழந்தையாக இருந்தால் அந்த ஆடையை கழுவப்படும். ஆண் குழந்தையாக இருந்தால் அதனுடைய பவுல் தண்ணீர் தெளிக்கப்படும். ரவாஹு அஹ்மது அபு தாவூத் வ இப்னு மாஜா. வஃபி ரிவாயத்திலே அபி தாவூத் வ நசாயி அன் அபில் சமஹ கால யுக்ஸலு மின் பவுலில் ஜாரியா வ யுரஷு மின் பவுலில் குலாமி, பெண் குழந்தையின் சிறுநீர் கழுவப்படும், ஆண் குழந்தையின் சிறுநீர் தெளிக்கப்படும், தண்ணீர் தெளிக்கப்படும். ஜாரியத்துன்றது பெண் குழந்தையை குறிக்குது, குலாம்ன்றது ஆண் குழந்தையை குறிக்குது. யும்லஹு மாதிரி யுரஷு, ரஷ யரஷு, அதனுடைய மஜ்ஹூல் யுரஷு. அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா வத்திய அஹதுக்கும் பினஅலிஹில் அதா, உங்களில் ஒருவர் அவருடைய செருப்பிலே அசுத்தத்தை மிதித்து விட்டால், فإن التراب له طهور, மண் அதை
சுத்தம் செய்து விடும். மண் அதை என்ன செஞ்சிடும்? சுத்தம் செய்து விடும். அப்படின்னா என்ன? உங்களில் ஒருத்தருக்கு செருப்புலையோ சாக்ஸ்லேயோ என்னது அசுத்தம் பட்டுருச்சு அப்படின்னா பூமியில் தேய்ச்சாலே என்ன செஞ்சிடும்? அது சுத்தமாயிரும். அதை அணிஞ்சிக்கிட்டே என்ன செய்யலாம்? தொழுகலாம். அந்த காலத்தில் செருப்பு அணிந்தால் என்ன செய்யக்கூடிய தொழுகக்கூடிய வழக்கம் இருந்துச்சு. அப்போ அது பூமியில் தேய்ச்சாலே சுத்தமாயிரும். அதை அணிந்து கொண்டு தொழுது கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதல்ல இந்த கருத்தில் தான் இருந்தாங்க. இதில் பூமியில் தேய்ச்சாலே சுத்தமாயிருண்டு. பின்னாடி அவங்க கருத்தை மாற்றிக்கிட்டாங்க. என்ன? அவங்க ஆய்வில் தண்ணீரால் தான் என்ன செய்யணும்? கழுவணுன்ற கருத்துக்கு ஷாஃபி இமாம் மாறிட்டாங்க. அப்போ இந்த ஹதீஸுக்கு என்ன கருத்துன்னு சொல்லும் போது ஷாஃபி இமாம் என்ன சொல்கிறாங்கண்டா, காய்ந்த அசுத்தம் மீது அந்த இது மேலே ஒட்டிக்கிட்டா அப்போ வேணால் பூமியில் என்ன செய்யலாம்? தேய்ச்சா அது அகன்றுடும் அப்படின்ற கருத்து தான் இந்த ஹதீஸுக்கே ஒழிய, ஒரு காஞ்சி போன ஒரு அசுத்தத்தின் மீது நீ வந்து செருப்பு வச்சுட்ட, செருப்பு பட்டுருச்சுன்னா அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? பூமியில் தேய்ச்சாலே அது அகன்றுடும் அர்த்தம். மாட்டி விட்ருங்க. அதான் நினச்சிட்டே இருந்தேன். இந்த வந்துட்டு இருக்கார் வகுப்பில் வந்துடுவார். எங்கே மாட்டிங்க அப்படியே? உம்மி சலமத்த ரலியல்லாஹு அன்ஹா காலத் லஹா இம்ராத்தும். ஒரு பெண் உம்மு சலமா நாயிட்ட கேட்டாங்க, இன்னி இம்ராத்துன், நான் ஒரு பெண். எப்படிப்பட்ட பெண்? உத்தீலு தைலி. என்ன அர்த்தம்? கீழாடை, என்னுடைய கீழாடை நீளமாக அணிகின்ற பெண். கீழாடை நீளமாக அணிகின்ற பெண். வ அம்ஷி ஃபில் மகானில் கதிரி, அசுத்தமான இடங்களிலே நடந்து வரவும் செய்கின்றேன். அப்போ என்னுடைய ஆடையினுடைய கீழ் பகுதி என்ன செய்யுது? பெருசாக இருக்கிறனால தரையில் படுது. இப்போ இதுக்கு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுதஹிருஹு மா பஅதஹு. என்ன சொன்னாங்க? யுதஹிருஹு, அதை சுத்தப்படுத்தி விடும். மா பஅதஹு, அதற்கு அடுத்து உள்ள சுத்தமான இடங்கள் அந்த ஆடையினுடைய கீழ்ப்பகுதி என்ன செய்து விடும்? சுத்தமாக்கி விடும் அப்படின்ட்டாங்க. ரவாஹு மாலிக் வ அஹ்மது வ திர்மிதி வ அபு தாவூத் வ இப்னு மாஜா வகால அல் மர்அத்து உம்மு வலது இப்ராஹிம் அப்துர் ரஹ்மான். ஓகேவா? இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காய்ந்து போன அசுத்தம் கிடக்கக்கூடிய நடைபாதையில் ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு? நடந்து வரும்போது அது என்ன ஆகாது? பாதம் அசுத்தம் ஆகாது. ஏன்? நான் முதல்ல நடந்துட்டு பின்னாடி தூய்மையான பகுதியில் நடக்கும் போது என்ன ஆயிரும்? அது சுத்தமாயிரும். ஆனால் சிறுநீர் போன்ற ஈரமான அசுத்தத்தோடு மிதிச்சிருந்தா என்ன செய்யணும்? கழுவணும். ஆனால் அதில் சில இமாம்கள் இல்லைல்ல, அது ஈரமான இதுவாக இருந்தாலும் சுத்தமான பகுதிக்கு அடுத்து நடந்தால் என்ன செஞ்சிடும்? சுத்தமாயிரும்னு சிலர் கருத்து தெரிவிக்கிறாங்க. அதில் மிக்தாத் மாதி கரீப் கால நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் லுபுசி ஜுலூதி சிபாஇ வர் ருகூபி அலைஹா. அந்த வனவிலங்குகளுடைய அந்த தோள்களை அணிந்து கொள்வதற்கும் அவற்றின் மீது அமர்ந்து சவாரி செய்வதற்கும், ஒரு ருகூபி அலைஹா, அவற்றின் மீது அமர்ந்து சவாரி செய்வதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். ரவாஹு அபு தாவூத் வன் நசாயி. அன் அபி மலீஹ் இப்னு உசாமா அன் அபிஹி அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அன் ஜுலூதி சிபாய், வனவிலங்குகளுடைய தோள்களை
பயன்படுத்துவதை ரசூல்லா தடுத்திருக்கிறார்கள். அதை பதப்படுத்தி பயன்படுத்துவதையும் ரசூல்லா என்ன செஞ்சுருக்காங்க? தடுத்திருக்காங்க. சிபா ஏன் நீங்கள் வந்து செத்ததையே சொல்லிட்டு வனவிலங்குகளுக்கு ஏன் சொல்கிறீங்கன்றதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, வனவிலங்குகளுடைய தோலை பதனிட்டாலும் அது என்னவாயிரும்? சுத்தமாயிரும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் வனவிலங்குகளுடைய தோல்களை பொதுவாக என்ன செய்வாங்க, யார் பயன்படுத்துவாங்க அப்படின்டா, யார் பயன்படுத்துவா? இந்த ஆணவம் ஆடம்பரம் உள்ளவங்க தான் என்ன செய்வாங்க, அதை விரிப்பாக பயன்படுத்துவாங்க. பெரிய பெரிய அரசர்கள் தன்னுடைய அந்த இதை காட்டுறதுக்கு என்ன செய்வாங்க, வரும்போதே வரக்கூடியவன் பயப்படுறதுக்கு என்ன செய்வாங்க, புலியுடைய தோலை, புலி தோலம் போட்டுற புளி அப்போ வேட்டையாடுவார் போல இருக்கு. இது ஒரு ஆணவம் ஆம்பாரம் இதுக்கு பயன்படுத்தக்கூடியது. அதனால தான் தடை விதிக்கப்பட்டுள்ளதே ஒழிய இந்த தடைக்கு வேற எந்த காரணமும் இல்லை. எந்த தோலை 18 சுத்தமாயிரும். யூசுப் இப்போதான் மாத்திர போறையிலோ துஃப்தரஷனா என்னது? விரிக்க பயன்படுத்தப்படுவது. அந்த வனவிலங்குகளுடைய தோள்களை விரிப்பதற்கு பயன்படுத்தப்படுவது தடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு ரிவாயத்தில் வருது, அபில் முலை அன்னஹு தக்கரஹு சமனு ஜுலூதி சிபாய். என்னது சமன்னா? அது அது அதனுடைய ரேட்டு அது தடுக்கப்பட்டிருக்கிறது. அதை விற்கிறது 18 என்ன செய்கிறது, காசுக்கு ரேட்டுக்கு விற்கிறது. ராஹு திருமதி ஃபில் லிபாசி மின் ஜாமியஹி வ சனதுஹு ஜய்யிதுன். அப்துல்லா இப்னு அகீம் கால அத்தானா கிதாபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கடிதம் எங்களிடத்திலே வந்தது. அல்லா தன்தஃபிஉ மினல் மைத்தத்தி பி இஹாபின் வலா அஸபின். அந்த கடிதத்தில் எப்படி இருந்துச்சான், இறந்து போன பிராணிகளுடைய தோலையோ நரம்பையோ பயன்படுத்தாதீர்கள் என்று எழுதப்பட்டிருந்ததாம். இப்போ என்னது மேலே என்ன சம்மது என்னாச்சு? முன்னாடி இருக்கிற ஹதீஸ்லாம் என்ன சொன்னாங்க? பதனிடலான்னாங்களே, பதனிடப்பட்ட அந்த செத்த பிராணியுடைய தோலை பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்துச்சே. இதில் வந்து பயன்படுத்த வேணான்னு வருதே. இப்போ இது எப்படி எடுத்துக்கிறது? இப்போ இந்த ஹதீஸை குறித்து சொல்லும் போது சில அறிவிப்பாளர் தொடரில் எப்படி வருதுன்னா, ரசூலுல்லா வஃபாத் ஆகிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டதாக இந்த பதிவு செய்யப்பட்டிருக்கு. எந்த ஹதீஸு? அல்லா தன்தஃபிஉ மினல் மைதத்தி பி அஹாபின் வலா அஸபின். அப்போ ரசூல் பி மாரிஃபத்தி தாரிக் நாசிக் மன்சூக். ரசூல்லா வஃபாத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி இது அறிவிக்கப்பட்டதாக சில ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தா தானா செத்த பிராணியுடைய தோலை 18 பயன்படுத்தலாம் வரக்கூடிய ஹதீஸு அது மன்சூக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜும்ஹூரான பெரும்பாலான ஆலிம்களுடைய உலமாக்களுடைய கருத்து இதுக்கு மாற்றமாக தான் இருக்குது. என்னது? அது சானா செத்த பிராணியுடைய தோலாக இருந்தாலும் 18 பயன்படுத்தலான்ற கருத்தில் தான் பெரும்பாலான உலமாக்கள் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அப்ப இந்த ஹதீஸ் என்ன செய்யறது? சமுதாய தூக்கி குப்பையில போடுறதா? என்ன செய்யறது அப்படின்னா, இந்த பயன்படுத்த வேண்டாம்னு வருது இல்லை, இதுல வரக்கூடிய அறிவிப்பாளர் யாரு? அப்துல்லா இப்னு உக்கைம் அப்படின்றவங்க. அப்துல்லா இப்னு
முன்னாடி பதனெடுத்து பயன்படுத்தலான்ற வந்த ரிவாயத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ரிவாயத்து கொஞ்சம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை. புரிஞ்சா? இதனுடைய அறிவிப்பாளரில் சில குழப்பங்கள் இருக்கு. எப்படி இது பண்ணுறாங்க பாருங்க. ரெண்டு ஹதீஸ் ஒன்று முரண்படும் போது எப்படி இது பண்ணுறாங்க பாருங்க. இந்த அப்துல்லா இப்னு உக்கைம் இருக்கார்ல, இவங்க ரசூலுல்லாஹ்விலிருந்து இந்த ஹதீஸை கேட்டதாக உறுதியாகவில்லைன்னு இமாம்கள் சொல்கிறாங்க. ஜரஹ் தஅதீலுடைய இமாம்கள் என்ன சொல்கிறாங்க? இவங்க ரசூலுல்லாஹ்விலிருந்து ஹதீஸை கேட்டிருக்கிறது என்ன ஆகலை, உறுதியாகலை. ஒரு முறை அவரே சொல்லியிருக்காரு, நான் ரசூலுல்லாஹ்விலிருந்து கேட்டது இல்லைன்னு ஒரு தடவை அறிவிச்சிருக்கிறாரு. இன்னொரு முறை தன்னுடைய ஆசிரியரிடமிருந்து கேட்டதாகவும் அறிவிக்கிறார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஏற்கனவே வந்த செத்த பிராணியுடைய, தானாக செத்த பிராணியுடைய தோலை 18 பயன்படுத்தலாம் அப்படின்ற அந்த ஹதீஸ் இருக்கு. அதை ஒப்பிடும் போது அதுதான் என்னவா இருக்கு, உயர்ந்ததாக இருக்குது, ஏற்றமானதாக இருக்கு. இதுல சில பிரச்சனைகள் இருக்குது. எனவே அதை தான் எடுத்துக்கிறது சரின்றாங்க. சரி, ஒருவேளை இந்த ஹதீஸ் சஹீ என்று நம்ம சொன்னாலும் இந்த இடத்துல தானாக செத்து பிராணியுடைய தோலை பதனிடாமல் பயன்படுத்த வேண்டாம் என்றுதான் இதுக்கு பொருள் நம்ம கொள்ளணும். இந்த ஹதீஸுக்கு எப்படி மானா கொள்ளணுமா? தானாக செத்து பதனிடாமல் திபாகு செய்யாமல் இருக்கக்கூடிய தோல் இருக்குல்ல, இங்க இடத்துல பிஹாபின் தானே வந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம் எடுத்துக்கணும்? இந்த ஹதீஸுக்கு ஜம்மு செய்யறாங்க, அந்த ஹதீஸின் படி அமல் செய்யணும், இந்த ஹதீஸின் படி அமல் செய்யணும். அப்ப இந்த ஹதீஸ்ல வர்ற கருத்து என்ன கருத்து? தானாக செத்து இருக்கக்கூடிய பிராணியுடைய தோலை பதனிடாமல் பயன்படுத்துவது சம்பந்தப்பட்டுதான் இந்த ஹதீஸுக்கு நம்ம பொருள் கொள்ளணும். அப்ப ரெண்டு ஹதீஸுக்கு மத்தியில் தாருளை இல்லை. எனக்குச்சா? திபாகு செஞ்சு அதை பயன்படுத்திக்கலாம், திபாகு செய்யணும்னா பயன்படுத்தக்கூடாதுன்றது இந்த ஹதீஸு காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. 3 விதமான கருத்து சொல்றாங்க, நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் ஒரு முக்கியமான மசாயில். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த ரிவாயத்து அறிவிக்கப்பட்டதாக சில ரிவாயத்துகளில் செய்தி வருது. எனவே முன்னாடி சொல்லப்பட்ட பயன்படுத்தலான்னு வரக்கூடிய ஹதீஸு மன்சூஹ், இது நாசிஹ் அப்படின்ட்டாங்க. ஒன்று. அப்போ என்ன அடுத்து? அவங்க ரசூலுல்லாஹ்விலிருந்து நேரடியாக கேட்டதுக்கு என்ன ஆகலை, உறுதி ஆகலை. அவராக அறிவிக்கிறாரு அல்லது தன்னுடைய ஆசிரியரிடந்து கேட்டு அறிவிக்கிறாரே ஒழிய அவர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டதாக என்ன செய்யலை, உறுதியாகலை. எனவே இது சரியான சான்று இல்லை. எனவே அதுதான் எடுத்துக்கணும். 3வது என்ன சொன்னாங்க? அப்ப ஜம்மு செய்யும் போது இந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்ற கருத்து தான். ஓகேவா? ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர அன் யுஸ்தம்தஅ பிஜுலூதில் மைத்தத்தி இதா துபிகத். செத்த பிராணியுடைய தோல் பதனிடப்பட்டால் அதை பயன்படுத்தி கொள்ளுமாறு என்ன செஞ்சிருக்காங்க? ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டிருப்பதாக ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. அன் மைமுனா மர்ர அலா நபியில்லாஹி ரிஜாலம் மின் குரைஷின். குறைஷிகளில் சில மனிதர்கள் நபி அவர்களை கடந்தார்கள். யஜுர்ரூன ஷாத்தன் லஹும் மிஸ்லல் ஹிமாரி. அவர்களுடைய ஆடை கழுதையை போன்று இழுத்து கொண்டு சென்றார்கள். ஏன் இழுத்து சென்றாங்க? செத்துருச்சு அந்த ஆடு. இந்த செத்த ஆடை கழுத மாதிரி அப்படி இழுத்துட்டு செல்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க அவங்கள்ட்ட, லவ் அகத்தும் இஹாபஹா, அதனுடைய தோலை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாமே. அப்போ அவங்க சொன்னாங்க, இன்னஹா மைத்தத்துன், அது செத்ததாச்சே. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யுத்தஹிருஹா அல் மாஉ வல் கர்லு. கர்ல் என்றால் அந்த காலத்தில் கருவேல மர இலைகள்.
அந்த தோலை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன செய்வாங்க? கருவேல மரத்தினுடைய இலைகளை பயன்படுத்துவாங்க. அப்போ தண்ணீரும் கருவேல மர இலைகளும் அந்த தோலை என்ன செஞ்சிடும்? சுத்தமாக்கிறோம். ரவாஹு அஹ்மத் வ அபூ தாவூத். முஹப்பக் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி கஸ்வதி தபூக், நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குடைய போரிலே அத்தா அலா அஹ்லி பைத்தின், தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே வந்தார்கள். ஃபஇதன் கிர்பத்துன் முஅல்லகத்துன், ஒரு தண்ணீர் பை தொங்க விடப்பட்டிருந்தது. ஒரு தண்ணீர் பை தொங்க விடப்பட்டிருந்தது. ஃபகாலு ஃபசாலஹா ஃபசாலல் மா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி பருகிறதுக்கு கேட்டாங்க. ஃபகாலு, அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னஹா மைத்தத்துன், யா ரசூலல்லாஹ் இது செத்த பிராணியுடைய தோலால் செய்யப்பட்ட ஒரு பை இது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, திபாவுஹா தஹூருஹா, அது பதனிடுவது என்பது அதை என்னவாக்கிவிடும்? சுத்தமாக்கிவிடும். ரவாஹு அஹ்மது அபூ தாவூத். அல் ஃபஸ்லு சாலிஸ், அன் இம்ராத்து மின் பனி அப்துல் அஷ்ஹல் காலத் குல்து யா ரசூலல்லாஹ், அல்லாவின் தூதரே, இன்னலனா தரீக்கன் இலல் மஸ்ஜிதி, எங்களுக்கு பள்ளிவாசலின் பக்கம் ஒரு பாதை இருக்கிறது. அது எப்படிப்பட்ட பாதை? முன்தினத்துன், என்ன அர்த்தம்? ஒரு அசுத்தமான ஒரு பாதை, நாற்று அடிக்கக்கூடிய அந்த பாதை வழியாக தான் நாங்கள் எங்கே போகணும்? பள்ளிவாசலுக்கு வரணும். ஃபகைஃப நஃபாலு இதா முத்திர்னா, மழை பெய்யப்பட்டால் நாங்கள் என்ன செய்யறது? எப்படி போகிறது? அலைஸ பாதஹா தரீக்குன் ஹி அத்தியவு மின்ஹா. அப்போ ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்குறாங்க, அப்படின்னா அதுக்கு பகரமாக இன்னொரு பாதை எதுவும் இருக்குதா? அப்படி கேட்கல. அலைஸ பாதஹா தரீக்குன், இந்த பாதையை கிராஸ் பண்ணி போயிட்டு அதுக்கு அடுத்து வர்ற பாதை என்னவா இருக்கா? சுத்தமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஹி அத்தியவு மின்ஹா, அந்த பாதை இதை விட தூய்மையான பாதையாக இருக்கிறதா? குல்து, நான் சொன்னேன், பலா இருக்கு. ஃபஹாதிஹி பிஹாதிஹி, இதற்கு பகரமாக அது ஆகிவிடும். அப்போ நான் என்ன அர்த்தம்? இங்கே அசுத்தமாக இருந்தாலும் ஏதாவது காலில் பட்டிருந்துச்சு அப்படின்னாலும் கூட அந்த சுத்தமான பகுதியில் நடக்கும் போது என்ன ஆயிரும்? அது சுத்தமாயிரும். உடல்லையோ ஆடையிலையோ பட்டுவிட்டால் அதை கழுவிதான் ஆகணும். குன்னா நுசல்லி மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடன் நாங்கள் தொழுதோம். வலா நதவல்லாஹு மினல், என்ன இருக்கு? மௌத்திஐ, அந்த பாதையில் மிதிப்படும் அசுத்தத்திற்காக நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? உழு செய்ய மாட்டோம். கானத்தில் கிலாபு துக்பிலு வ துதுபிரு ஃபில் மஸ்ஜிதி ஃபி ஜமானி ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே பள்ளிவாசலிலே நாய் இருக்கிறதே என்ன செய்யும்? வந்து கொண்டு போய் கொண்டு என்ன செய்யும்? துக்பிலு வ துதுபிருனா என்ன அர்த்தம்? வந்து கொண்டு போய் கொண்டு இருக்கும்.
கிதாபில் வேறு ஏதாவது வார்த்தை இருக்குது எக்ஸ்ட்ரா? ஃபலம் யகூனு யருஷூன ஷையம் மின் தாலிக. இதுக்காக நாங்கள் பள்ளிவாசலில் என்ன செய்ய மாட்டோம், தண்ணி எதையும் தெளிப்பவர்களாக நாங்கள் இருக்கவில்லை. முகத்து கழிட்டு வா, நீ முகத்து கழிட்டு வா. அப்படியோ காணத்தில் கிலாபு துக்பிலு துதுபிரு ஃபில் மஸ்ஜிதி ஃபி ஜமானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம் யகூனு யருஷூன ஷையம் மின் தாலிக். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நாய்கள் என்ன செய்யாது, அப்போ மண் தர கேட்டு கிடையாது, அந்த மாதிரி இருந்ததுனால ஓகே. அது கால்களில் ஈரம் இல்லாமல் வந்துச்சு. இன்றைக்கி அப்படி கிடையாது. நாய்கள் அது டிச்சுக்குள்ளே குதித்து என்ன செய்யுது, அல்லது குப்பை தொட்டி இதெல்லாம் போயிட்டு வருது. அதை எப்படி நம்ம பள்ளிவாசலுக்குள்ளே விட முடியும் என்ன? அப்போ இந்த ஹதீஸ் அன்றைக்கு இருந்த சூழ்நிலை கவனித்து சொல்லப்பட்ட செய்தியை ஒழிய இன்றைக்கி நமக்கு இது என்ன செய்யாது, இதுவாகாது. அனில் பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா பஅஸ பி பௌலி மா யுகலு லஹ்முஹு. என்ன அர்த்தம்? எதனுடைய கரியை சாப்பிடுகிறோமோ அதனுடைய பவுலை கொண்டு அது தீங்கு, அதாவது பிரச்சனை இல்லைன்னா அது தீங்கு எதுவும் என்ன செய்யாது, ஏற்படுத்தாது. ஒஃபி ரிவாயத்து ஜாபிர் கால மா உக்கில லஹ்முஹு ஃபலா பாஸ பி பௌலிஹி. எதனுடைய கறி சாப்பிடப்படுமோ அதனுடைய பவுலை கொண்டு எந்த கேடும் என்ன கிடையாது, தீங்கு கேடு என்பது கிடையாது. ஷைத்தானுர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாபு அல் மஸ்ஹு அலல் குஃபைன். காலுறையின் மீது மஸ்ஹு செய்யப்பட்டதை பற்றி வரக்கூடிய பாபு. கால சால்து அலி இப்னு அபி தாலிப் அனில் மஸ்ஹு அலல் குஃபைன். அலி ரலியல்லாஹுவிடத்திலே மஸ்ஹு அலல் குஃபைனை பற்றி நான் கேட்டேன். ஃபகால சொன்னார்கள், ஜஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலாசத்த ஐயாமின் வ லயாலிஹின்ன லில் முசாஃபிர். பயணத்தில் இருப்பவருக்கு 3 பகல் 3 இரவு, வ யௌம வ லைலத்தன் லில் முகீமி. ஊரிலே தங்குபவருக்கு 1 பகல் 1 இரவு என்று ரசூலுல்லாஹ் ஆக்கியிருந்தார்கள். ரவாஹு முஸ்லிம். அனில் முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அன்னஹு கஸா மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸ்வத் தபூக். அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடன் தபூக்குடைய போர் செய்தார்கள். அப்போ முகைரா ரலியல்லாஹு சொன்னார்கள், ஃபதபர்ரஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லல் காயத்தி. ரசூலுல்லாஹ் இயற்கை தேவை நிறைவேற்றுவதற்காக எங்கே செஞ்சாங்க, தபர்ரஸ ஒதுக்குப்புறத்திற்கு அவங்க என்ன செஞ்சாங்க, சென்றார்கள். ஃபஹமல்து மஅஹு இதாவத்தன் கபுலல் ஃபஜ்ரி. இது எங்கே நடக்குது, ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்பாக. அப்போ ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னதாக இயற்கை தேவை நிறைவேற்றுவதற்காக அவங்க சென்றாங்க. அப்போ நானும் கூட ஒரு தண்ணி பையை என்ன செஞ்சேன், பாத்திரத்தை, இதாவத் தண்ணி பாத்திர தோல் பையை நான் எடுத்து சென்றேன். ஃபலம்மா ரஜா ரசூலா திரும்பிய பொழுது அகத்து உஹ்ரீக்க அலா எதிஹி மினல் இதாவத்தி. அந்த பாத்திரத்திலிருந்து தண்ணீரை அவங்க கை மேலே என்ன செஞ்சேன், ஊற்றினேன். ஃபலம்மா ரஜா அதான் ஃபகஸல எதைஹி வ வஜ்ஹு. ரசூல்லா கையையும் முகத்தையும் கழுவுனாங்க. வ அலைஹி ஜுப்பத்தும் மின் சூஃபின். ரசூலுல்லாவின் மீது என்ன இருந்துச்சு, எதால் ஆன ஜுப்பா, சூஃப்னா கம்பளி ஜுப்பா, கம்பளியால் ஆன ஜுப்பா, சூஃப் சூஃபி. அப்போ ரசூல்லா தஹப யஹ்சிரு அன் திராயிஹி.
தன்னுடைய அந்த முழங்கையை கழுவுறதுக்கு இப்படி என்ன செய்கிறாங்க, அந்த இதை எடுப்பதற்கு செல்கிறார்கள். ஃபலாக்க கும்முல் ஜுப்பா, ஜுப்பாவுடைய கும்மு அது என்னவா இருக்குது, இறுக்கமாக இருக்குது. அப்போ என்ன செய்ய முடியல, மேலே கழட்ட முடியல, இப்படி தூக்கி விட முடியல. அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, அகரஜ எதையும் மின் தகத்தில் ஜுப்பா, ஜுப்பாவுக்கு கீழே இருந்து தன்னுடைய கையை வெளியாக்கினார்கள். அப்போ என்ன செஞ்சிட்டாங்க, உயர்த்தி கீழே ஜுப்பாவுக்கு கீழே தன்னுடைய கையை வெளியேற்றி அல்கல் ஜுப்பத்தை அலா மன்கபைஹி, தன்னுடைய ஜுப்பாவை கழட்டி என்ன செஞ்சிட்டாங்க, தன்னுடைய மன்கப் ஷோல்டரில் அப்படி போட்டாங்க. கசல திராயிஹி, தன்னுடைய முழங்கை உட்பட கழுவினார்கள். சும்மா மசஹபி நாசியத்திஹி, நாசியத், நாசியத்துனா என்னது, முன்னெற்றி, முன்னெற்றியை மசஹ் செய்தார்கள். அலல் அமாமதி, தலப்பாயின் மீது மசஹ் செய்தார்கள். சும்மா அஹ்வைத்து, நான் ஆசைப்பட்டேன், நான் குனிந்தேன், முயற்சி செஞ்சேன். லி அன்சா ஹுஃபைஹி, ரசுல்லாவுடைய காலுறையை கலற்றுவதற்கு நான் என்ன செஞ்சேன், குனிஞ்சேன். அஹ்வைத்து லி அன்சா ஹுஃபைஹி. அப்போ ரசுல்லா சொன்னாங்க, தாகுமா, அவர் ரெண்டையும் விட்டுவிடு, ஹுஃபை கழட்ட வேணாம். ஃபஇன்னி அதுகல் துகுமா தாஹிரத்தைனி, சுத்தமான நிலையிலே தான் அது ரெண்டையும் நான் நுழைத்தேன். அப்போ ஹுஃபை அணிவதற்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும், ஒலு செஞ்சுட்டு ஹுஃபை அணியணும். மசஹ அலைஹிமா, ஹுஃபின் மீது மசஹ செய்தார்கள். சும்மா ரகிபோ ரகிப்தோ, பிறகு பயணம் செய்தார்கள், நானும் பயணம் செய்தேன். ஃபைன் தஹைனா இலல் கோமி, கூட்டத்தாரிடத்தில் நாங்கள் சென்றோம். வகது காமு இலஸ்ஸலா, ரசுல்லா எல்லாரும் தொழுகையின் பக்கம் நின்றார்கள். ஒயு சல்லி பிஹிம் அப்துர் ரஹ்மானுமுன் அவுஃப், ரசுல்லா போகிறாங்க, பார்த்தா தொழுகை என்ன ஆயிடுச்சு, ஆரம்பிச்சிட்டாங்க. யார் இமாமா நிற்கிறா, அப்துர் ரஹ்மானுமுன் அவுஃப். வகத் ரகா பிஹிம் ரகாத்தன், ஒரு ரகாத்து தொழுக வச்சுட்டாங்க. ஃபலம்மா அஹஸ்ஸ பின் நபி தஹப யதஅஹரு, ரசூல்லா வந்துட்டாங்கன்றது அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் உணர்ந்த பொழுது அவன் என்ன செய்கிறாங்க, பின்னாடி வராங்க. ஃபஅவுமா இலைஹி, ரசூல்லா என்ன செய்கிறாங்க, ரசூல்லா இஷாரா செய்கிறாங்க, ஈமா சைகனை செய்கிறாங்க, அவர் அந்த இடத்துல நிற்க சொல்லி. ஃபாதரக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்தர் ரக்காத்தைனி மாஹு, ரசூலுல்லா 2 ரக்காத்தில் ஒன்றை அவரை பின்பற்றி நபி அவங்க தொழுதாங்க. 2வது ரக்காத்து யாரை பின்பற்றியே தொழுதாங்க, ரசூலுல்லா அவரை பின்பற்றி என்ன செஞ்சாங்க, தொழுதாங்க. ஓகேவா. ஃபலம்மா சல்லம, சலாம் சொன்ன பொழுது காமன் நபியும் ஒக்கும் தும் ஆகும், ரசூல்லா எந்திரிச்சு மீதி விட்ட ஒரு ரக்காயத்தை தொழுதாங்க. ரக்காயன ரக்காயத்தல்லத்தி சபக்தஹா, எங்களை முந்தி அந்த ஒரு ரக்காயத்தை நானும் நபி அவர்களோடு சேர்ந்து தொழுதோம். அப்போ அப்துர் ரஹ்மான் அவுஃபை என்ன செய்கிறாங்க, தொழு வைக்கிறாங்க 2வது ரக்காயத்தை. ஏன்னா ஃபஜ்ரில் அதபின் நிமித்தமாக அவர்கள் பின்னாடி வர முயற்சி செய்கிறாங்க. ரசூல்லா செய்கனை செய்வதனால இத்தாத் என்கிற அடிப்படையில் ரசூல்லா இத்தாத் செய்யணுண்டு அவங்க நின்று தொழுகிறாங்க, ரசூல்லா பின்னாடி நின்று தொழுகிறாங்க. ரவாஹு முஸ்லிம். இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, அல் இத்தாத்து ஃபௌக்கல் அதபுன்றாங்க. என்ன சொல்கிறாங்க, அல் இத்தாத்து, இத்தாத் செய்கிறதா அதபு செய்கிறதா அப்படின்டா, இத்தாத்து தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல அவங்க அதபு நிமித்தமாக பின்னாடி வர்றதுக்கான முயற்சி செய்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லா செய்கனை செய்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாவுக்கு இத்தாத் செய்கிறதா அதபு நிமித்தமாக பின்னாடி வர்றதானா, இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்காங்க, இத்தாத் செஞ்சுருக்காங்க. அன் ஃபஸ்லு சானி அன் அபி பக்ரத் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு ரஹஸ லில் முசாஃபிர் ஸலாஸத அய்யாமின் வ லயாலிஹின்ன, 3 பகல் 3 இரவு முசாஃபிருக்கும் வலில் முகீமி யௌம வ லைலா இதா தத்தஹர, அவங்க தூய்மையான நிலையில்
அவங்க என்ன செஞ்சிருந்தா குஃப் அணிஞ்சிருந்தா 3 பகல் 3 இரவு. முசாஃபிர் முக்கீமுக்கு 1 பகல் 1 இரவு. ஃபலபிஸ குஃபைஹி, அவள் என்ன செய்கிறாரு, சுத்தமாக இருந்து குஃப் அணிந்திருந்தாள். ஐயம்சா அலைஹிமா, குஃபின் மீது அவள் என்ன செஞ்சால் போதும், மசஹ் செய்வதற்கு அனுமதி வழங்கினார்கள். ரவாஹுல் அஸ்ரம் ஃபி சுனனிஹி வ இப்னு ஹுஸைமா வ தாரகுத்னி வ கால் ஹிதாபி ஹுவ ஸஹீஹுல் இஸ்னாத் ஹாகதா மின் முன்தகா. அன் சஃப்வான் இப்னு அஸ்ஸால் கால, சஃப்வான் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் இருந்தார்கள், யாமுருனா, எங்களை ஏவுகின்றவர்களாக, இதா குன்னா சஃபரன், பயணம் செய்பவர்களாக நாங்கள் இருந்தால், அல்லா நன்சிஅ ஹிஃபானா தலாசத் ஐயாமின் வலயாலிஹின்ன இல்லா மின் ஜனாபத்தின், 3 பகல் 3 இரவு பயனாளியாக இருந்தால் குஃபை கலட்ட வேண்டாம் என்று எங்களுக்கு ஏவுகின்றலா இருந்தார்கள். இல்லா மின் ஜனாபத்தின், பெருந்தொடக்கு ஏற்பட்டு குளிப்பு கடமையாயிருந்தாலே தவிர. வலாக்கின் மின் காயத்தின் ஒ பவுலின் ஒ நௌமின், என்ன அர்த்தம், இதுக்கு என்ன இல்லை, கலட்ட தேவையில்லை. அப்போ பெருந்தொடக்கு ஜனாபத்து ஏற்பட்டால் மட்டும் குஃபை என்ன செய்யணும், கலட்டி சுத்தம் செய்யணும், காலை கழுவணும். ஜனாபத்து இல்லாமல் பவுலோ தூங்கி எந்திரிச்சாலோ காயத்து போனாலோ குஃபின் மீது என்ன செஞ்சுக்கலாம், மசஹ் செஞ்சுக்கலாம். அனில் முகைரத்து பின் ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு கால வல்லஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி கஸ்வதி தபூக், தபூக்குடைய போரிலே நபி அவர்களுக்கு என்ன செய்தேன், ஒலு செய்கிறதுக்கு தண்ணியை ஊற்றினேன், உதவி செய்தேன். ஃபமஸஹ அலல் ஹுஃபி வ அஸ்ஃபலஹு, ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய காலுடைய ஹுஃபுடைய மேல்புறத்தையும் கீழ்புறத்தையும் தடவி மஸஹ் செய்தார்கள். ரவாஹு அபூதாவுத் திர்மிதி ஓ இப்னு மாஜா ஓ கால திர்மிதி ஹாதா ஹதீஸுன் மஅலூலுன். மஅலூல்னா தெரியுதா, என்னது ஹதீஸ மஅலூல்னா என்ன, இல்லத்துள்ள ஹதீஸுங்க. இல்லத்துள்ள ஹதீஸ்னா என்னங்க, என்னது அது என்ன தாரீஃப், என்ன சபபுன் காமிருன் ஹஃபியுன் யக்தஹு ஃபீ ஸிஹத்தில் ஹதீஸி மா அன்னல் லாஹிர அஸ்ஸலாமத்து மின்ஹு, மறைமுகமான ஆழமான ஒரு காரணம் இருப்பது, அது ஹதீஸினுடைய நம்பகத்தன்மை குலைக்கும் விதமாக இருக்கிறது, ஆனால் வெளிப்படையில் அந்த குறை விட்டு சலாமத்தாக இருப்பதுடன். இதுதான் ஹதீஸு, இல்லத்துடைய ஹதீஸு, ஹதீஸே மஅலூல். سألت أبا زرعة ومحمد يعني البخاري عن هذا الحديث فقال ليس بصحيح وكذا ضعفه أبو داود. அந்த டைம் 3, முசாஃபிராக இருந்தால் 3 பகல் 3 இரவு, முகீமாக இருந்தால் இது எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அந்த கால வரம்பு இப்போ அதை போட்டதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிருதா டைமு, அல்லது அணிஞ்சு ஒலு முறிஞ்சதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, அல்லது ஒலு முறிஞ்சு காலுறையின் மீது மசஹ் செஞ்சதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? 3 கேள்வி வருது. என்னது, அணிஞ்சோனையே டைம் ஸ்டார்ட் ஆயிருதா, 3 இரவு 3 பகல் 3 இரவு, அல்லது 1 பகல் 1 இரவு, அணிஞ்சதுலேருந்தே வா, அல்லது ஒலு முறிஞ்சதுல இருந்தா, அல்லது ஒலு முறிஞ்சு மசு செஞ்சதுல இருந்தா அப்படின்றதுல இஹ்திலாஃப் இருக்கு. இருந்தாலும்
ஜும்ஹூரான ஆலிம்களுடைய உலமாக்களுடைய கருத்து என்னண்டா, ஒழு முறிஞ்சதுலேருந்து தான் அந்த கால வரம்பு என்பது என்ன ஆகுது, ஆரம்பமாகுதுன்றது தான் ஜும்ஹூர் உலமாவுடைய கருத்து. ஓகேவா? ரஐத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யம்ஸஹு அலா ஹுஃபைனி அலா லாஹிரஹுமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுஃபின் மீது அதனுடைய மேல் பகுதியின் மீது மசஹ் செய்வதை நான் பார்த்தேன். ஐ முகீரத்து பின் ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு கால தவல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலு செய்தார்கள். வ மஸஹ அலல் ஜௌரபைனி வன் நஅலைனி. ஜௌரப்னா என்ன, நஅல்னா என்ன? ஜௌரம்னா நீண்ட காலுறைகள்னு அர்த்தம். நீண்ட காலுறை. ஹுஃப்னா என்ன அப்படின்னா, அப்போ ஜௌரபுக்கு ஹுஃபுக்கு என்ன? ஹுஃபு அப்படின்டா பாதத்திலிருந்து கணுக்கால் வரையும் மறைக்கும் வகையில் இருக்கக்கூடிய தோல். கணுக்கால்னா அப்போ என்னது? பாதத்திலிருந்து கணுக்கால் வரை மறைக்கும் வகையில் உள்ள தோல் அல்லது பிற பொருளால் தயாரிக்கப்பட்ட காலுறையை அது குறிக்கும் ஹுஃப் என்ற வார்த்தை. இப்போ இது எதுக்கு ஹுஃபு போடுறாங்க அப்படின்டா, காலில் உள்ள காயத்தை மறைக்கிறதுக்காக போட்டிருந்தாலும் சரி, குளிரிலிருந்து காப்பதற்காக போட்டிருந்தாலும் சரி, அல்லது வேறு தேவைக்காகவோ அல்லது தேவையே இல்லாமல் எந்த நிலையில் கூட என்ன செய்யலாம், ஹுஃபை அணியலாம். ஆனால் ஷர்த்து என்ன, அணியும் போது அவர் என்ன செஞ்சிடணும், அவர் ஒழுவு செஞ்சுருக்கணும். ஜனாபத்தை விட்டு நீங்கி இருக்கணும், சிறு தொடக்க பெரு தொடக்க விட்டு நீங்கள் அவர் ஒழுவு செஞ்சுருக்கணும். இப்போ இந்த காலுறை சம்பந்த மஸ்ஹு அலல் ஹுஃபைன் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய ரிவாயத்துகள் எத்தனை வருது? சஹாபாக்கள் 70க்கும் மேற்பட்ட பிலாத்தும் சபூன சஹாபியன் அறிவிச்சிருக்காங்களாம். எதை? அல் மஸ்ஹு அலல் ஹுஃபைன். எனவே இந்த மஸ்ஹு அலல் ஹுஃபைன் என்பது முத்தவாத்திருடைய அந்தஸ்தில் உள்ளது. ஹவாரிஜாக்களும் ஷியாக்களும் இதை மறுக்கிறாங்க. ஹவாரிஜாக்களும் ஷியாக்களும் மறுக்கிறாங்க. இவங்க மறுத்தாலும் இது 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவிக்கிறதுனால மஸ்ஹு அலல் ஹுஃபைன் என்பது முத்தவாத்திருடைய அந்தஸ்தில் வந்துடுது. அதனால தான் ஃபிக்ஹில் அதுக்கு தனி தலைப்பு அல் மஸ்ஹு அலல் ஹுஃபைனை என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. அப்போ ஜௌரப்னா நீண்ட காலுறை. அப்போ மஸஹ அலல் ஜௌரபைனி வ நஅலைனி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட காலுறையின் மீதும் தன்னுடைய காலணியின் மீதும் தன்னுடைய ஈரக்கையால் தடகின்றவர்களாக இருந்தார்கள். அன் முகீரத்து பின் ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு கால மஸஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹுஃபைன். ரசூலுல்லாஹ் 2 கால்கள் மீது மஸஹ் செய்தார்கள். ஃபகுல்து, நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நசீத, மறந்துட்டீங்களோ? அதாவது காலை கழுவுறதுக்கு மறந்துட்டீங்களா, மஸஹ் செய்கிறீங்களே? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல் அன்த நசீத பிஹாதா, நீங்கள் தான் இதை கொண்டு மறந்து விட்டீர்கள். அமரனி ரப்பி அஸ்ஸ வஜல்ல, என்னுடைய இறைவன் இதைத்தான் எனக்கு என்ன செய்திருக்கிறான், கட்டளையிட்டிருக்கிறான். ஆனால் அலியின் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, லவ்கான தீனு பிர் ரஇ, ரொம்ப அற்புதமான வார்த்தை. லவ்கான தீனு பிர் ரஇ லகான அஸ்ஃபலுல் ஹுஃபி அவுலா பில் மஸ்ஹி மின் அலாஹு. இந்த மார்க்கம் என்பது அறிவை கொண்டு மதிப்பிடக்கூடியதாக இருந்தால், அறிவின் அடிப்படையிலே செயலாற்றக்கூடியதாக இருந்தால், நம்ம தீனை பொறுத்த மட்டும் எதை பயன்படுத்தக்கூடாது, நம்ம அறிவை கொண்டுலாம் பயன்படுத்தக்கூடாது. அல்லாஹ் ரசூலும் சொல்லிட்டாங்களா, அறிவையும் அங்கே என்ன செய்யக்கூடாது, ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டா கட்டுப்பட்டுறணும். அப்போ நம்முடைய தீன் வந்து ரஇயை கொண்டு இருந்தால்,
அறிவின் மதிப்பீட்டின் அடிப்படையில் இருந்திருந்தால் லகான அஸ்ஃபருல் ஹுஃபி, காலுறையினுடைய கீழ்ப்பகுதி இருந்திருக்கும், அவுலாபில் மஸ்ஹி மின் அலாஹு, மேல் பகுதியை விட கீழ்ப்பகுதி மசஹ் செய்வது தான் ஏற்றமானது என்று இருந்திருக்கும். ஆனால் ஹுஃபுடைய மேல் பகுதியை மசஹ் செய்ய சொல்லித்தான் ரசூல்லா வழிகாட்டுறாங்க. ரசூல்லா அப்படி செஞ்சிருக்கிறாங்க. வகத் ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யம்ஸஹு அலா லாஹிரி ஹுஃபைஹி, காலையினுடைய மேற்பகுதியில் மசஹ் செய்வதைத்தான் நான் கண்டிருக்கிறேன்றாங்க. ஆனால் அசலில் பார்த்தா கீழ்ப்பகுதியை தான் மசஹ் செய்யணும், அதான் நடக்கிறாங்க. ஆனால் மேல் பகுதி என்ன செய்கிறாங்க, மசஹ் செய்ததா ரசூல்லா நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஹதீஸில் ரெண்டும் செஞ்சதாக என்ன செய்யுது, ஒரு ரிவாயத்தில் வருது. ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் வந்து எதுக்கு, மேல் பகுதிக்கு. இப்போ என்ன முடிஞ்சு?